முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல மாவு அந்த அரிசி மாவு வந்து இங்கே எடுத்துக்கிற பாருங்க ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா கொப்பரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதுவுமே இருக்காதுன்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுல் ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கொப்பரி 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு மெசேஜ் போட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பவுல் போடணும். நல்லா வந்து சுடு தண்ணி போட்டு பிரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சிக்கல நம்ம வந்து தேங்காய் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவள் 2த்தையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போடலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாத்தூள் பவுடர் தான் போட போகிறேன். ஸோ மிளகாத்தூள் பவுடர் வந்து போடலாம். ஸோ போதும் நல்லா வந்து கொச்சிக்கிற வாட்டரு. ஸோ வந்து நல்லா ஊட்டும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து பேஞ்சிட்டு முன்னாடி வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இது நல்லா காயத்துக்குள்ள அது பேஞ்சிட்டுக்குள்ள ரெடி. ஸோ இது நல்லா காயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலன்னு லாஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு வந்து பேசிடும். சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ஊற்றி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுங்கன்னா ஸோ உப்பு காரெல்லாம் கரெக்டாக இதை பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மூடலாம். அவ்வளோதான். நம்ம வந்து தெரியுதுன்னா சரி போச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி திருப்பிடலாம். ஸோ ஃபுல்லாக திருப்பி போனால் ஸோ நல்லா காயிட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னொரு ரகமான முறுக்கு வந்து போட்டுரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Good-ஆ? Is it tasty? Is it? How is it? சூப்பரா? சரி எனக்கு குட்டி பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னொரு ரகமான முறுக்கு வந்து இன்னொரு ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வேலை அவ்வளோதான். ஸோ அந்த சின்ன முறுக்கு போட்டாலே அது 1-2 minutes இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து செஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப நல்லா இருக்குதா? தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ. ஓ என் பையன் ரசிச்சு சாப்பிட்றாரு. இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா பக்கம் ஒரு பக்கம் வந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் பாயில் ஆகிடுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கலர் எடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதாவது கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்து வேறு எடுத்துக்கேன். சூப்பராக இருக்கும். இவனை வெரைட்டி வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes வரைக்கும். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஷன். ஹெல்தியான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியான முறுக்கு. ஸோ கடையிலலாம் ஜாஸ்தி வந்து வாங்குறது தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி என்னோட குட்டீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு என் பொண்ணுக்கு 2 பேருக்கும் பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா up to 1 month வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா முளை கட்டின பச்சை பட்டாணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கோம். உப்பு வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். ஹை ப்ரோட்டீன் ஆனது. வெயிட் லாஸ் இருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடலாம். சீரகம் வந்து போடலாம். சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நேரில் என்ன கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பட்டாணியில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நான் வந்து வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதக்கல, லைட்டாக தான் வதக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி மிக்சியில் வந்து அரைச்சி அந்த தேங்காய் வந்து துருவ பண்ணி போட்டுட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஸ்ப்ரவுட்டட் அந்த ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஷன். பர்ஃபெக்டான காஃபி வந்து என்னோட ஸ்டைலில் வந்து நான் எப்படி பண்ணுற பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். பர்ஃபெக்டான. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து
வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நான் நாட்டு சக்கரை மாதிரி யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுதான் யூஸ்வலி வந்து காஃபி வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கிறீங்கன்னாக்கா மீடியமாக வந்து சக்கரை வந்து சுகர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொச்சி வந்து இருக்குது, சூப்பராக இருக்கும் அந்த காஃபி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொச்சி வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பால் வந்து இந்த ஒன்றா கொதிக்கும், சூப்பராக இருக்கும் அந்த காஃபி. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ இந்த காம்போவில் நாட்டு சக்கரை காஃபி பொடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது, ரொம்ப வந்து லைட்டாக காஃபி நல்லா இருக்கும். நல்லா வந்து பொண்ணு வந்து சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் என்னோட காஃபி மக்கில் வந்து ஜஸ்ட் இப்படி வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறதே இந்த டிப் தான். என்னோட காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக குயிக்கான காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. அந்த மாதிரிலாம் ஓட்டணுமா காரா? தெரிலமா எனக்கு, மம்மி தெரில ராஜா. ராஜா ஒன்று ஓட்டுமா நேற்றுக்கு சைக்கிள் காரு ஒன்று இது கூட ஆட் பண்ணிக்கோ. இந்த சைக்கிள் கூட ஆட் பண்ணிடணும். என்ன சைக்கிள் ஓட்டுதோ அது செப்பரேட்டாக எடுக்கும். இதுவா எடுத்து இப்போ ஓட்டுங்க. கேக் ரெடி பண்ணுறீங்களா? கேக் ரெடி பண்ணுறீங்களா? ஸோ ராஜா பண்ணுற ஃபஸ்ட் கேக்கு. Ayo,